காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் மே 11 சித்திரை முழு நிலவு வன்னியர் சங்க எழுச்சி மாநாடு இன்று மாலை நடைபெறுகிறது. இதற்காக தமிழகத்தில் இருந்து ஏராளமான பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் பல்வேறு வாகனங்களில் ஆர்ப்பரித்து செல்கின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர் காஞ்சிபுரம் அடுத்துள்ள செவிலிமேடு பகுதியில் இருந்து 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கட்சி தொண்டர்கள் தங்களுடைய குடும்பத்துடன் ஆர்ப்பரித்து சென்றனர். மருத்துவர் சின்னையா வன்னியர் சங்கம் வன்னியர் ஒற்றுமை மருத்துவர் ஐயா வாழ்க மருத்துவர் ஐயா, வாழ்க மருத்துவர் சின்னையா, வளர்க பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் ஓங்குக. இந்த மாநாட்டு காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட வன்னியர் சங்க மாநாட்டிற்கு தெற்கு பகுதியின் சார்பாக காஞ்சி தெற்கு பகுதி சார்பாக வன்னியர் மாநாட்டிற்கு அணிதிரளாக திரண்டு இருக்கிறோம். 20க்கும் மேற்பட்ட வண்டி வாகனங்கள் புறப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்டோர் செல்கிறோம். இந்த மாநாட்டிற்கு 2026 மருத்துவர் சின்னையா முதலமைச்சராக ஆக்குவதென்று உறுதியேற்று இந்த மாநாட்டிற்கு செல்கிறோம். நன்றி, வணக்கம். அப்போது மாவட்ட வன்னியர் சங்க அமைப்பு செயலாளர் அன்புகணபதி, காஞ்சி தெற்கு பகுதி செயலாளர் கோபாலகிருஷ்ணன், நகர செயலாளர் தர்மராஜ் சூர்யா, வட்ட செயலாளர் கோபிநாத், வட்ட தலைவர் ஜி பாபு, வார்டு வன்னியர் சங்க தலைவர் பாலா, தெற்கு பகுதி இளைஞரணி செயலாளர் வெங்கடேசன், சங்கர் உள்பட ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.